ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நாம் இன்றைக்கி இந்த பதிவில் காமன் ஹாஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் 9th ஸ்டாண்டர்டுக்கான மேத்தமெட்டிக்ஸ் மாடல் கொஷின் தான் பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட இதுதான் ஹாஃப் இயர்லி எக்ஸாம் கொஷின் அப்படின்னே உங்களுக்கு சொல்லிடலாம். ஏன்னா இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கொஷினுமே இம்பார்ட்டன்ட். ஹாஃப் இயர்லி எக்ஸாமில் அப்படியே கேட்பாங்க. நீங்கள் வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் அப்போ தான் வந்து எக்ஸாமில் அதிக ஸ்கோர் பண்ணுறதுக்கு இந்த கொஷின்ஸ் எப்படி அப்ரோச் பண்ணணுன்றதை நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்ல முடியும். அதே போல் இப்போ தான் நம்மளோட சேனலுக்கு புதுசாக நீங்கள் வந்திருக்கீங்கன்னா ஸ்கூல் நியூஸ் தமிழ் சேனல் நம்ம சேனலோட நேமு. இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்கும், மறக்காமல் அதில் ஜாயின் பண்ணிவிட்டு போயிடுங்க ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ தான் உங்களுக்கு எல்லா அப்டேட்ஸு, நோட்டிஃபிகேஷன்ஸு, சம்ஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கொஷின் பேப்பர் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஆன்சருக்கு எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ காமன் ஹாஃப் இயர்லி எக்ஸாமினேஷனில் பாதி பாடம் நம்ம டெஸ்ட் எழுத போகிறோம், அப்படி தானே? அதுதான் உண்மை. அப்போ மேத்தமெட்டிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 100 மார்க் ஈஸியாகவே வந்து இதில் வந்து எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். அதில் வந்து நமக்கு 1 மார்க் வந்து ஈவன் முக்கியமான ஒரு கான்ட்ரிபியூஷன் இருக்குது. சென்டம் வந்து மிஸ் ஆகக்கூடிய பல பேர் வந்து 1 மார்க்கில் தான் மிஸ்டேக் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் 1 மார்க்கில் மிஸ்டேக் பண்ணக்கூடாது அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய ஒவ்வொரு 1 மார்க்கையுமே நோட் பண்ணி படித்து வச்சுக்கோங்க. இதில் இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய 1 மார்க் எல்லாமே ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டு. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா 2 மார்க் எழுதுருவாங்க, 3 மார்க் எழுதுருவாங்க, 5 மார்க் எழுதுருவாங்க. அந்த கிராஃபு, அப்புறம் அந்த வடிவியலில் வந்து படமெல்லாம் கூட வரைஞ்சிருவாங்க, அந்த ஜாமெண்ட்ரி படமெல்லாம் வரைஞ்சிருவாங்க. ஆனால் அவங்க எங்கே மிஸ்டேக் பண்ணிவிடுவாங்கன்னா 1 மார்க்கில் வந்து மிஸ்டேக் பண்ணிவிடுவாங்க. ஸோ நீங்கள் வந்து அந்த மிஸ்டேக் வந்து பண்ணாதீங்க. இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய 1 மார்க் எல்லாமே சிம்பிளான 1 மார்க்காக இருக்கிறத நீங்களே பார்த்துருப்பீங்க. 1 லைன்லேயே அந்த 1 மார்க் வந்து முடிஞ்சிடும். ஸோ இதுக்கு ஆன்சர் இப்போ எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஸ்கூல் புக் பேக்கில் தான் இதுக்கான ஆன்சர்ஸ் எல்லாமே இருக்குது. இதில் இருக்கக்கூடியது எதுவுமே அவுட் ஆஃப் சிலபஸ் கொஷின் கிடையாது. எல்லாமே நமக்கு வரக்கூடிய சிலபஸில் ஸ்கூல் புக் பேக்கில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் தான். இதோடைய ஆன்சர் கீஸை வந்து நீங்கள் நோட் பண்ணி படிச்சுக்கிட்டாலும் ஓகே தான், இல்லை ஒர்க் அவுட் பண்ணி பார்த்து படிச்சுக்கிட்டாலுமே உங்களுக்கு வந்து ஓகே தான். முடிஞ்ச வரைக்கும் அந்த கொஷினுக்கு ஆன்சர் எப்படி வந்ததுன்றதை ஒர்க் அவுட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. சம் கொஷின்ஸ் வந்து டெஃபினிஷன் மாதிரியே இருக்கும், சம் கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்முலா ரிலேட்டடாகவும் இருக்கும். அது எப்படி இருந்தாலுமே நீங்கள் அதை வந்து படிச்சுக்கோங்க. எப்பயுமே அது எப்படி வந்தது அப்படின்றத வந்து தெரிஞ்சு படிக்கிறீங்க அப்படின்னும் போது இன்னும் நீங்கள் கொஞ்சம் மேக்ஸில் வந்து அதிகமான நினைவுத்திறன், அதிக ஆற்றலோட, சூப்பர் கெப்பாசிட்டியோட நீங்கள் மேக்ஸ் வந்து போடுறீங்க அப்படின்றது தான் அர்த்தமாகும். அது உங்களுக்கு எப்போவுமே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸாம்னு மட்டும் கிடையாது, லைஃப்லேயும் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ இந்த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து இந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணி பார்த்து தான் எல்லாம் படிக்க முடியும் அப்படின்னா, படிக்க முடியல அப்படின்னு தெரிஞ்சதுன்னா நீங்கள் நோட் பண்ணி மனப்பாடமாவது பண்ணி படிச்சுக்கோங்க. எல்லாமே உங்களுக்கு வந்து ஈஸி தான், இம்பார்ட்டன்ஸ் தான். ஸோ 1 மார்க் முடிஞ்சதுக்கப்புறம் பார்ட் 2 போனீங்கன்னா 2 மார்க் வந்து எழுதணும். 2 மார்க்கு 28 அந்த கொஷின் வந்து கம்பல்சரி. அந்த கொஷின் எழுதிட்டு மீதி இருக்கக்கூடிய 2 மார்க்கில் 9 கொஷின் நீங்கள் எழுதணும். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி கொஷின் ஷுட் பி இம்பார்ட்டன்ட், மஸ்ட் இம்பார்ட்டன்ட். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த 10 கொஷின் கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு இதில் கொடுத்துக்கிற எல்லாத்துலேயுமே வந்து சாய்ஸ் விட்டு படிக்கக்கூடாது. எது ஈஸியாக இருக்கோ, எது டெஃபினிஷன் மாதிரி இருக்கோ அந்த மாதிரிலாம் படிச்சுட்டு போயிடலாம்னு நினைக்காதீங்க. ஈஸியாக இருக்கக்கூடிய கொஷின் மட்டும் படிக்கணும்னு நினைக்காதீங்க. ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய ஒவ்வொரு கொஷினுமே இம்பார்ட்டன்ட் தான். எப்போதுமே நமக்கு வந்து ஒரு கொஷின் கொடுக்கப்படுது அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய எல்லா கொஷின்ஸுமே நமக்கு தெரியுதான்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு அதை நோட் பண்ணிடணும். தென் நோட் பண்ணிவிட்டு அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாம்பிளில் இருக்கா, இல்லை வந்து அது எக்ஸைஸ் சம்மில் இருக்கா அப்படின்னு நீங்கள் வந்து பார்க்கணும். ஸோ அப்போ இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய ஒவ்வொரு கொஷின் நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த கொஷின்ஸ் வந்து நீங்கள் அப்ரோச் பண்ண முடியுதான்னு வந்து பார்க்கணும். அப்ரோச் பண்ண முடியுதா, நமக்கு டீச்சர்ஸ் கொடுத்துருக்கூடிய நோட்ஸில் தான் இந்த சம்ஸ் எல்லாம் வருதா, இல்லை நம்ம இது ஆல்ரெடி டவுட்டுன்னு நோட் பண்ணி வச்ச சம்மா அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நோட் பண்ணி வச்சுட்டு எக்ஸாம்பிள் இருக்குது அப்படின்னா நீங்கள் டக்குன்னு அதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. அது இப்போ ரிலேட்டடாக வந்து ஒரு எக்ஸைஸ் சம்மாக இருக்குன்னா அதையுமே நீங்கள் வந்து போடணும். ஸோ ஒவ்வொரு கொஷின்ஸுமே இம்பார்ட்டண்ட்டாக வந்து இருக்குது. இதில் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 26 அந்த எவாலுவேட் sin square 45 plus cos square 45 வந்து இங்கே evaluate பண்ணணும். 27 question, if tan a equal to 2/3 then find value of sin a. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா find the quotient and remainder, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஈவு மீதி கண்டுபிடிக்கணும் டிவிஷன் மெத்தடில், சிந்தட்டிக் டிவிஷன் மெத்தடில். அல்ஜிப்ராவில் வந்து இதில் நம்ம பண்ணணும். ஸோ இந்த 28 கொஷின் தான் கம்பல்சரி. இதை போட்டுட்டு மீதி எல்லாத்தையுமே நீங்கள் அந்த 9 கொஷின் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் எல்லாத்தையுமே படிச்சுக்கோங்க, அதுதான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ பார்த்தீங்கன்னா பார்ட் 3 போனீங்கன்னா 42வது கொஷின் வந்து கம்பல்சரி. இது 5 மார்க். இப்போ 5 மார்க்குன்னும் போது ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப்புக்கும் மார்க் உண்டு. ஸோ ஸ்டெப்பை வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு போடலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. ஸ்டெப்புக்கு வந்து மார்க் உண்டுன்றதால எல்லா ஸ்டெப்புமே போடுங்க. வென் டயக்ராம் வந்து வரீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இப்போ 60 பீப்புள் 35 பீப்புள் இது பண்ணியிருக்காங்க இல்லையா, அதில் யார் வென் டயக்ராம் ஏற்ற மாதிரி வெண்ணிலா பார்த்தீங்கன்னா வெண்ணிலா அண்ட் சாக்லேட் ஐஸ்கிரீமு, ஒன்லி வெண்ணிலா ஐஸ்கிரீம் யார் இது பண்ணி அது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் போடணும். இதுவுமே வென் டயக்ராம் பேஸ் பண்ணி தான் இருக்கும். தென் இஃப் x ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 ப்ளஸ் தென் தனியாக 2 இருக்குங்க இல்லையா,
தென் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1/x². இது நீங்கள் எழுதணும். சில பேர் என்ன எழுதுவாங்கன்னா √5 + 2 ரெண்டுத்துக்குமே இருக்குன்னு நினச்சிட்டு வந்து போட்டுருவாங்க. அது மாதிரி கிடையாது. ஒன்றுக்கு மட்டும் தான் ரூட் இருக்குன்றதை நீங்கள் போடும்போது நோட் பண்ணிக்கணும். அப்புறம் அசெண்டிங் ஆர்டரில் இதை வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணணும். அதுக்கப்புறம் ஃபேக்டரைஸ் வந்து கண்டுபிடிக்கணும், காரணிப்படுத்தணும். x³ - 5x² - 2x + 24 காரணிப்படுத்தணும். அதுக்கப்புறம் டிட்டர்மைன் த வேல்யூ ஆஃப் m இஃப் x + 3 இஸ் எ ஃபேக்டர் ஆஃப் x³ - 3x²னா -mx + 24னா அப்போ நீங்கள் வந்து அது x + 3 ஃபேக்டர்னு கொடுத்துட்டாங்க இல்லையா. ஸோ இப்போ நீங்கள் வந்து வேல்யூ எம்மோடைய வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் சால்வ் பண்ணணும். இந்த அல்ஜிப்ரா சம்மை சால்வ் பண்ணணும். அதுக்கப்புறம் 36 வந்து படம் வரையணும். ஃபைண்ட் PQR படம் கொடுத்துட்டாங்க. அதில் வந்து கோணம் PRQ அப்படின்னா என்னன்றதை கண்டுபிடிக்கணும். 37வது கொஸ்டின் பாருங்கள். அதே மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். அதில் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் அண்ட் மெஷர் ஆஃப் த ஆங்கிள்ஸு. தென்க்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேக்கன் அண்ட் ஆர்டர் ஆஃப் த வெர்டிக்கல் ஆஃப் ஏ பேரலோகிராமு. அதுக்கான ABCD பாயிண்ட் எல்லாம் கொடுத்துட்டாங்க அவங்க. அதை வச்சு நீங்கள் பேரலோகிராம் வந்து இது பண்ணணும். தென் வந்து பார்த்தீங்கன்னா 39வது கொஸ்டின் ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த மீடியன் த்ரோ A ஆஃப் த ட்ரையாங்கிள் ஹூஸ் வெர்டிசஸ் ஆர். அப்புறம் 40வது கொஸ்டின் இஃப் 3 cot A2 ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் tan 15 tan 13 tan 45 tan 60 tan 75. தென் 42 கொஸ்டின் வந்து பாருங்கள். அதுதான் கம்பல்சரி. அதை நீங்கள் எழுதணும், வெரிஃபை பண்ணணும். A சேர்ப்பு இன்ட்டு B வெட்டு C = A சேர்ப்பு B வெட்டு A சேர்ப்பு C. இதை வந்து நீங்கள் வெரிஃபை பண்ணிங்கன்னா அதுக்கு உங்களுக்கு மார்க். அதை எழுதிட்டு மீதி இருக்கிறது எழுதணும். தென் பார்ட் 4 வந்தீங்கன்னா ட்ரிக்னாமெட்ரி, அப்புறம் வந்து நம்ம போடக்கூட பார்த்தீங்கன்னா கிராஃப் போடுவீங்களா, அதுதான். ஸோ ஜாமெட்ரி, கிராஃப். இதை வந்து உங்களுக்கு ஏதர் ஆப்ஷன்ஸில் என்ன தான் கொஷின் கேட்டிருந்தாலும் ஒரு கொஷின் மட்டும் நம்ம படிச்சுட்டு போனால் போதும்னு நினைக்காதீங்க. ஆல்டர்னேட்டிவாக எல்லாம் என்ன கேட்குறாங்களோ எல்லாத்தையுமே தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஜாமெட்ரி பொறுத்த வரைக்கும் எந்த படம் நமக்கு டைமை பொறுத்து ஈஸியாக போட முடியுதோ எது நல்லா தெரியுதோ அதை நம்ம போட்டு வந்துட்டே இருக்கணும். அதே போல் கிராஃபும் அதேமாதிரி தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். கிராஃபில் எந்த மிஸ்டேக் பண்ணக்கூடாது. இப்போ நீங்கள் கொஸ்டின் பேப்பர் எடுத்தோடனே 1 மார்க் 2 மார்க் எழுதி முடிச்சோடனே கூட இந்த கிராஃபு ஜாமெட்ரிலாம் போட்டு முடிச்சிடுங்க. அதுக்கப்புறம் கூட 5 மார்க் எழுதிக்கலாம். டைம் கிடைக்காம அவசரமாக நம்ம அந்த கிராஃபு ஜாமெட்ரி போடக்கூடாது. சீக்கிரமாக போடக்கூடிய அளவுக்கும் ப்ராக்டிஸும் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஒவ்வொரு கொஸ்டினுமே இம்பார்ட்டன்ட் தான். ஸோ அது மாதிரி நீங்கள் பார்த்து படிச்சுக்கோங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.